அவள் தானே எங்கள் புன்னகை. வாங்க வாங்க சம்பந்தி, எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு என்ன சம்பந்தி, நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? என்னம்மா 2 பேரும் காலேஜ் போலியா? ஆமா, இவனுக்கும் ஏதோ செமஸ்டர் லீவுன்னு சொன்னான். அப்படிதானே? அவன் விஜய் சொல்லிட்டு தான் இருந்தான். ஆமா மாமா, ஆமா செமஸ்டர் லீவு. என்னடி குண்டம்மா சீன் போடுறியா? இப்படிலாம் சீன் போட்டா உன்னை அந்த ஆகாவடி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. டேய் முண்டம், மூடிட்டு இருந்துரு. நீ சாத்துடி, நீ சீன் போடுறன்னு தெரியும். என்ன சம்பந்தி, சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்துட்டீங்க? எல்லாம் ஒரு விஷயம் பேசதான், வேற ஒண்ணும் இல்ல. நாங்களும் ஒண்ணுக்கு 2 பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு வந்து பார்க்காமலே இருக்கோன்னு நீங்க எதுவும் நினைச்சுக்க வேணாம். வரதுக்காக இல்லை, வருவோம் போவோம். ஆனால் எங்களை விட நீங்கள் நல்லா பார்த்துக்கிறீங்கன்னு என்கிட்ட அனிதா சொன்னா, அதனால தான். ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அது உங்க பொண்ணு தான். நீங்க எப்ப வேணாலும் வந்து பாத்துட்டு போங்க, நாங்க எதுவுமே சொல்லலையே. இருந்தாலும் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தாய்ங்கிறவ கொஞ்சம் தயங்கி தான் வருவாங்க. அந்த மாதிரி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு எங்கள் பொண்ணுங்க 2 சந்தோஷமாக வாழ்ந்தா போதும். அப்புறம் சம்மந்தி, சந்தியா இப்போ எப்படி இருக்கா? முன்ன இருந்ததுக்கு கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் நினைக்கிறேன். இப்போ இடையில அவளை ஆஃபீஸ்க்கு மேனேஜராக போட்டிருந்தோம். அதாவது ஏற்கனவே சரணோட ஆஃபீஸில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் எதுக்கு ஆஃபீஸில் ஒரு கிளைண்ட்டை வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு என் 5 பசங்களை சேர்ந்து ஒரு முடிவெடுத்து சந்தியாவை அந்த ஆஃபீஸ்க்கு மேனேஜராக போட்டுட்டாங்க. ஓ அப்படியா? எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே, ரொம்ப சந்தோஷம். அது கூட அவங்க 2 பேரும் சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. ஆமா சமந்தி. அப்புறம் மிருதுலாங்க, ஏன் சம்மந்தி, நான் ஏதாவது தப்பா கேட்டேனா? தப்பா எதுவும் கேட்கல. ஆனா இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் அவ தான் அந்த கல்யாணம் நிற்கிறதுக்கு முக்கியமான காரணம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க அவளை கேட்குறீங்க பார்த்தீங்களா? உங்க மனசை நினைச்சா கொஞ்சம் பெருமையா இருக்கு. சம்மந்தி இருங்க, இந்த பிரச்சனை கல்யாணத்தன்னைக்கே முடிஞ்சு போச்சு. அதை நான் அவ்வளோ பெரிய பிரச்சனையாவே எடுத்துக்கலையே. சொல்லப்போனா மிருதுலா கிட்ட நம்ம சம்மதம் கேட்டிருந்துருக்கணும். நம்ம பண்ண தப்பே அதுதான், ஓகேவா? ஸோ இதில் மிருதுலா மேலேயும் தப்பு இல்லை, நாம மேலேயும் தப்பு இல்லை. ஓகே, விதி என்னமோ அதுதான் நடந்திருக்கு. ஸோ அதை விட்டு தள்ளுங்க. சரண் கூட சந்தியா தான் சேரணும்னா அதை யாருனாலையும் மாற்ற முடியாது, இதுதான் விதி. நீங்கள் ஒன்று நல்லா யோசிச்சு பாருங்க. ஊரறிய நிச்சயதார்த்தம் பண்ணி பத்திரிக்கை அடித்து கல்யாணத்துக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாம் பண்ணி கடைசியில் தாலி யார் கழுத்தில் ஏறிச்சு? சந்தியா கழுத்தில் தானே? அதே மாதிரி தான். என்ன, நான் அதெல்லாம் நினச்சி வருத்தமே படலை. மிருதுலாக்கு அவளுக்கு பிடிச்சமான வாழ்க்கையை தேடி போனா. அதுக்கப்புறம் அதை பற்றி நாங்கள் எதுவுமே கேட்கல. அப்படியே இருக்கட்டும், எந்த பிரச்சனையும் இல்லை. இனி சரணும் சந்தியும் சந்தோஷமாக வாழ்ந்தா போதும். இதுக்கு மிருதுலா தான் காரணம்னு எந்த விதத்துலையுமே நான் சொல்லி காட்ட மாட்டேன். அப்படி நான் சொல்லி காட்டிட்டா உங்கள் வீட்டில் நான் 2 பொண்ணுங்க எடுத்ததுக்கு தகுதியே அதனால நடந்து முடிஞ்சதை விட்டுருங்க சம்மந்தி. திரும்ப திரும்ப அதை பத்தி பேச வேணாம்னு நினைக்கிறேன். இப்போ நாங்க வேற ஒரு விஷயம் பேச வந்தோம். ஆனா நீங்க பாத்தீங்களா, அவ ஒரு லூசு. ஐயோ, வந்தவங்களுக்கு காபி கூட கொடுக்காம இருங்க சம்மந்தி. போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வாடி. ஏ சம்மந்தி, இப்பதான் சாப்பிட்டு வரோம், வேணாம் அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இருங்க சம்மந்தி, வீட்டுக்கு வந்துட்டு காஃபி கூட குடிக்காம போறதா? இங்க சாப்பிட்டு தான் போணும் மதிய சாப்பாடு. இருங்க நித்யா, போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. யார்கிட்ட காபி போட சொல்லணும் ஒரு விவசாய இல்லையாமா? சீனிக்கு பதிலா உப்பள்ளி கொண்டு வருவோமா? தடிமாடு, மூஞ்ச பெற்றுவோம் பாத்துக்கோ. நீ மூடுறி, உங்க முன்னாடி இமேஜ் டேமேஜ் பண்ணலன்னு எனக்கு தூக்கம் வராது. என்ன வாளுன்னு பேய் அறிஞ்ச மாதிரி நிக்கிறான். நான் கூட பேச மாட்டேன், நீ மூடு. உங்களுக்குலாம் வேற வேலை பழப்பே இல்ல. போய் காஃபி போட்டு கொண்டு வா. சரிம்மா. டீத்தூள போடுறி, மிளகாத்தூள் அள்ளி போட்டு கொண்டு வந்துறாரு. எருமை, சும்மாவே இருக்க மாட்டேன். என்னை திட்டு என்ன வேலை பத்தி என்ன மச்சா? என் பேய் ஏதாவது அரைஞ்சிருச்சா? உட்காருப்பா, ஏன் நின்னுட்டே இருக்க? இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். ஏங்க மச்சா, உட்கார இடத்துல கட்டிங்களா? டேய் சும்மா பண்ண மச்சா சிரிக்க மாட்டேன். எல்லாம் ஒரே காலேஜ்ல தான் படிக்கிறாங்க, அதனால கொஞ்சம் சிரிச்சுதான் விளையாடுவாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது. எங்க அவரைக்கான சம்மந்தி? அது ஒன்றும் இல்லை சம்மந்தி, கல்யாணத்துக்கு கொஞ்சம் கடன்லாம் வாங்கியிருந்தோம். இப்போ மிருதுலாக்கு இப்போ தான் சம்பளம் வந்தது. அது ஒரு அட்வான்ஸ் பண்ண மாதிரி கொடுத்தாங்க. அதை போய் பேங்க்ல போட்டு அந்த கடனை கட்டிட்டு வரலான்னு போறாரு. அப்படியா? சரிங்க சம்மந்தி. அத்த, எனக்கு கொஞ்சம் தண்ணி தாகமா இருக்கு. கிச்சன் எங்க இருக்கு? இருக்கட்டுப்பா, இரு, நான் வேணா அவளை கொண்டு வர சொல்றேன். இல்ல அத்த, நானே குடிச்சுக்கிறேன். எங்கத்தான் இருக்கு? தண்ணி கேக்குறது ஒன்றும் சரியில்லையே. தண்ணி நானே கேக்குறேன், எங்கத்தான் இருக்கு? இப்படியே போய் ரைட் எடுத்தீங்கன்னா கிச்சன் பா, அவகிட்ட கேளுங்க, அவளே எடுத்து தருவா. சரிங்க. அந்த குண்டமா தண்ணி மட்டுமே எடுத்து கொடுப்பா. இன்னைக்கு ஏதோ சம்பவம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ரைட்டு, பல நாள் திருடன் இன்னைக்கு அகப்பட போறான். உட்காருங்க சம்மந்தி. பரவாயில்ல, இருக்கட்டும். இவ்வளவு நேரம் உட்காந்துட்டு தான் இருந்தோம். என்ன விஷயம் சம்மந்தி? அது ஒன்றும் இல்லை. இப்போ வந்து விக்ரம்க்கு அனிதாக்கு எப்படி தாலி பிரிச்சு கொடுக்குற ஃபங்க்ஷன் வச்சோமோ அதே மாதிரி சரணுக்கும் சந்தியாவுக்கும் பண்ணலான்னு ஒரு முடிவில் நாங்கள் இருந்தோம். ஆனால் அதுக்கு மேலே என் மூத்த பையனும் மூத்த மருமகளும் ஒரு முடிவு எடுத்து அவங்க பற்றி ஹனிமூன் அனுப்பி வைக்கலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. அதான் இப்போ 2ஆம் கட்டமாக இருக்கு. தாலி பிரிச்சு கோர்த்துட்டு அனுப்பலாமா இல்லை ஹனிமூன் போயிட்டு வந்து அனுப்பலாமான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். இதுல எங்க விருப்பம் என்ன சம்மந்தி? உங்க விருப்பப்படியே செய்யும். இல்ல, என்னதான் எங்க விருப்பப்படி இருந்தாலும் பொண்ணை பெற்றது நீங்க தானே. இப்போ உங்ககிட்ட கலந்து பேசிட்டு தானே எதா இருந்தாலும் செய்யணும். அனிதாக்கு அப்படிதான் வந்து பேசணும். அப்படி இப்படின்னு சொல்லி டக்குன்னு வச்சு முடிச்சாச்சு. ஆனா இவங்களுக்கு கொஞ்சம் லேட்டா வைக்கலாம் நாங்க நினைக்கிறோம். அதனால அவங்க ஹனிமூன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமே அப்படி வச்சுக்கலாமா?
சம்மந்தி, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். எனக்கு தெரியாது சந்தியாவுக்கு தான் கல்யாணம் ஆக போகுதுன்னு. யாருமே எதிர்பார்க்காம நடந்தது தானே. சந்தியாவுக்கு ஒரு தோசை இருக்குது, அதை கழிச்சிட்டு தான் அவள் கழுத்தில் தாலியே ஏறணும்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே இப்படி நடந்து போச்சு. அதனால் தாலி பிரித்து கொடுக்குறதையே மறுத்தாலியா இன்னொரு தடவை வைக்கக்கூடாது. இதுவும் நல்லா இருக்கே. ஆமாம் சம்மந்தி, அதனால் இன்னொரு தடவை அவங்க 2 பேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலும் அந்த தோசத்தை கழிச்சிட்டு. அதனால் அவங்க 2 பேரும் ஹனிமூன் போயிட்டு வரட்டும், அதுக்கப்புறமே பார்த்துக்கலாம். சரிங்க சம்மந்தி. என்ன கிச்சன் ரூம்ல போய் 2 செத்துருச்சுங்களா? எட்டி பார்த்துட்டு நான் உன்கிட்ட சாரி கேட்க தாண்டி இங்க வந்தேன். ப்ளீஸ்லி ஏண்டி? சாரியா? சாரி. அப்புறம் சார் தெரியும்டா, தெரியும். உன் அப்பா அம்மா வர்றாங்கன்னு என் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணும்போது நீயும் நான் எட்ட பின்னாடி வருவேன்னு எனக்கு தெரியும். இங்க பாரு, நீ என்ன சமாதானப்படுத்துற சரி, நான் சமாதானப்படுத்தவே மாட்டேன். அன்னைக்கு சண்டை போட்டு போனதுதான் இன்ன வரைக்கும் என்கிட்ட பேசவே இல்லை. நைட்டு ஃபுல்லா எவக்கிட்ட கடலை போடுறேன்னு தெரியல. ஃபோன் பண்ணாலே பிஸி, எப்ப பார்த்தாலும் ஆன்லைன். அப்படி என்னத்த கலட்டிட்டு இருக்க? சத்தியமா நான் எதுவுமே பண்ணடி. அன்னைக்கு ஃபுல்லா என் அண்ணன் மகேஷ் போனை வச்சிருந்தாண்டி. சத்தியமாடி, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. என் அண்ணன் ஃபோனு ரீசெட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என் ஃபோனை தாண்டி நைட் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருந்தான். நிறைய டேட்டாஸ் டெலீட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என் ஃபோன்ல இருந்து அவ்வளோத்தையும் எடுத்து இது பண்ணான். அதனால தான் ஃபோன் காலில் பேசிட்டு இருந்தான். அதனால தாண்டி மன்னிச்சுக்கோடி. நீ சொல்ற இந்த கட்டுக்கதைலாம் ரோட்ல எவ்வளவு போவா தெரியுமா பிச்சைக்காரி? அவகிட்ட பேசல, அவ நம்புவா, நான் நம்ப மாட்டேன். ஓகே, இப்போ என்னதான் பண்ணணுங்கிற? அடிக்கிறதுனா அடிச்சுக்கோடி, ஆனா பேசாம மட்டும் இருக்காதுடி ப்ளீஸ். இப்பெல்லாம் நீ பேசலன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குடி ப்ளீஸ். அன்னைக்கு மண்டபத்துல ஒரு விஷயம் நடந்துச்சுல, என் அண்ணன் பேசினதுக்கு அப்புறம் தான் சில விஷயங்கள் நான் யோசிச்சு பார்த்தேன். அப்பதான் சில விஷயங்கள் எனக்கு புரியவே வந்தது. இனிமே நீ என்கிட்ட பேசலன்னா என்னால அதை தாங்கிக்கவே முடியாது. எவ்வளவு வேணாலும் சண்டை போடு, அடிச்சு கூட செஞ்சுக்கோ, ஆனா பேசாம மட்டும் இருக்காத. என்னால முன்ன மாதிரி இருக்க முடியல. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாரி நித்யா ப்ளீஸ். எதுக்குடா அழுகுற? லூசு, அழுகாத. சின்ன குழந்தை மாதிரி. நான் உண்மையோட கோவத்தை தான் அங்க காட்டிட்டு இருக்கேன். அது புரியல இல்லையா? என்ன கோவமா இருந்தாலும் நீ என்கிட்ட பேசலன்னா என்னால நார்மலாவே இருக்க முடியல. அந்த அளவுக்கு நான் லவ் பண்றேன். ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்கோ. டேய் குழந்தை, அழுகிறத நிறுத்து. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இனிமே பேசுறேன். சண்டை போட்டுட்டாவது உங்களோட பேசிட்டு தானே இருக்கேன். இதுலேயே உனக்கு புரிய வேணாமா? லூசு, அழுகிறத நிறுத்து. பைத்தியம், நீ எந்த உன் கூட சண்டை போட்டுட்டு வேற யார் கூட உட்காந்து நான் பேச போறேன்? சண்டை போட்டாலும் கோவத்துலையாவது உன் கூட என் டாக்கிங் போயிட்டு தான் இருக்கு. அது கூட உனக்கு தெரியல. பைத்தியம். இனிமே அழுகக்கூடாது. ஓகே, ஐ லவ் யூ. லவ் யூ டு. அப்புறம் சந்தியா, சாரி மேனேஜர், அடிச்சிருவேன். நீ மடி, அவனை பத்தி மேனேஜர் சொல்லிட்டு இருக்கான். எல்லாரும் மேனேஜர் சொல்றீங்க. நீ பாரு, நான் அதாவது என் மாமியாரோட குடும்பத்துக்காக இந்த பதவியை ஏற்றுக்கிறேன் தவிர மற்றபடி நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரணமான ஒரு ஆளு தான். ஓகேவா? நான் சரணை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால நான் இந்த பதவியில் உயர்ந்துட்டேன் அப்படின்லாம் இல்லை. எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, நம்ம எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் நம்ம ஆரம்பத்தில் ஒரு நிலையில இருந்திருப்போம் தெரியுமா? அப்போது சில மனுஷங்க கிட்ட பழகிருப்போம் தெரியுமா? எப்போதுமே அந்த நிலையில இருந்தாதான் நமக்கு எல்லாமே நிலச்சி நிற்கும்னு எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லுவார். ஸோ எப்போதுமே சந்தியா அப்படித்தான். ஓகேவா? நான் உயர்ந்து போயிட்டேன்னு சொல்லி என்னைக்குமே திமுறாவும் கெத்தாவும் நான் இருக்கவே மாட்டேன். நீ எனக்கு என்னைக்குமே ஃப்ரெண்டு. ஓகே, பரவாயில்லையே. கல்யாணத்துக்கு முன்னாடி மெண்டல் மாதிரி பேசிட்டு இருந்தேன், கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சுட்டியா? ஏய் என்னடி? சரி விடு, ஒரு காமெடிக்காக சொன்னேன், விட்டு தள்ளு. சரி, இப்போ மேரேஜ் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? பஞ்சுவாலிட்டி கிடையாது. இது நைட்டே என்ன சொன்னேன், டைம் ஆகும்னு சொன்னா இல்லையா? ஸோ இனி இவ கூட எப்படித்தான் ஒரு வாரம் ஸ்டே பண்ண போறணும்? சாவடிக்கிறா. பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, இதுதான் என் வாழ்க்கை. அவன் தான் என் புருஷன். அதை யாருனாலும் மாற்ற முடியும். பிடிக்கலைனாலும் பிடிச்ச மாதிரி வாழ்ந்து தான் ஆகணும். சந்தியா, அப்போ நீ ஹாப்பியாகவே இல்லையா? எப்படி என்னால் ஹாப்பியாக இருக்க முடியும் நீ நினைக்கிற? அவன் என் தங்கச்சி மனசில் வச்சுட்டு இருக்காண்டி. எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை. ஏதோ கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவன் தான் என் புருஷங்கிற நிலைமைக்கு ஆகிப்போச்சு. அப்போது இதை அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சாலும் அவனால் அது முடியலை. எனக்கு அவனோட பெயினும் புரியுதுடி. நம்ம மனசார ஒருத்தரை விரும்பி அவங்க நம்ம லைஃப்லேயே இல்லைன்னா
அது நரகம். எனக்கு அது நல்லாவே புரியுது. அதுக்காக அந்த லைஃப் நமக்கு இல்லைன்னா அதை விட்டுட்டு வேற லைஃப் அமைஞ்சா அவங்கள கஷ்டப்படுத்தினா அது எப்படி இருக்கும்? அப்படி ஒரு வாழ்க்கையெல்லாம் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். சாரி, நான் ஏதாவது கேட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நீ கேட்டாலே கேட்குறேனாலும் நான் அந்த வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். சரி, அதை விட நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். என்னோட நாத்தனார், ஐ மீன் சரணோட தங்கச்சி இருக்கால ஹரி, அவன் எப்படி சொல்கிறது, நல்லா துருன்னு இருக்கா, நல்லா பேசுகிறா, நல்லா காமெடி பண்ணி சிரிக்கிறா. நான் அந்த வீட்லேயே அவளை நல்லா நோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே பண்ணி நல்லா ஜாலியாக இருக்கா. ஆனால் எனக்கு ஒரு டவுட். இப்போது அவளோட ஹஸ்பண்ட், அதான் உங்கள் அண்ணன், யூஎஸில் இருக்கிறத கேள்விப்பட்டேன். ஆனால் அவங்க அண்ணன் வீட்டில் இருக்கிறதுக்கு அது மட்டும் ரீசன் மாதிரி எனக்கு தெரியல. வேறு ஏதாவது காரணம் இருக்கா? நீ சம்மந்தமே இல்லாமல் ஹாஸ்டலில் இருக்க, என்ன பிரச்சனை? ஹரி பத்தி தானே பேசுறா? பரவாயில்ல, இது வரைக்கும் யாருமே கேட்கல, உனக்கு அது கேட்கணும்னு தோணுச்சு. இருடி, நீ ஹாஸ்டலில் இருக்கேன்னு சொன்னது எனக்கு டவுட் தான். பட் இந்த பொண்ணு, ஐ மீன் என் நாத்தனார் வீட்டில் இருக்கிறதுக்கும் நீ ஹாஸ்டலில் இருக்கிறதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியும். பட் நான் இதே கேட்டுக்கல. நான் அவ்வளோ டீப்பாலாம் யார்கிட்டையும் பேச மாட்டேன். நான் பேசுகிறேன்னா என் புருஷன்ட்ட, ஐ மீன் சரண்ட்ட மட்டும்தான் நான் பேசுவேன். இல்லைனா என் அக்கா கூட பேசுவேன். மற்றபடி வேறு யாருக்கிட்டையுமே அவ்வளோ க்ளோஸ் இல்லை. ஆனால் அந்த பொண்ணு செம்மையாக பேசுகிறா. எனக்கு அவள் பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. இவ்வளோ துருன்னு இருக்கிற பொண்ணு ஒரு சில டைம் அடங்கி உடங்கி அமைதியாக இருக்கா. அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? அதுக்கு என்ன ரீசன் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலடி. ஆனால் இந்த மாதிரிலாம் ஒரு பொண்ணு கொடுமையை அனுபவிச்சிருப்பாளா அப்படின்னு நீ கேட்டாலே தாங்குவியான்னு தெரில. கொடுமையா? என்னடி? இந்த ராங்கி பிடிச்சவங்க இதுக்கு என் தங்கச்சி பத்தி விசாரிச்சுட்டு இருக்கா? எனக்கு ஒரு அக்கா இருக்கா. உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல அடிக்கடி. நிறைய சொல்லியிருப்பேன், பட் எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு எனக்கு தெரியல. அது ஒன்றும் இல்லை. கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்தே உன் நாத்தனார், அதாவது என் அண்ணியை சுத்தமாக என் அக்காவுக்கு பிடிக்கவே இல்லை. எதனால் பிடிக்கலன்னு தெரில. ஆனால் அவள் என் அண்ணன் மேலே இருக்க பாசத்தினால தான் இதை பண்ணாங்கிறத நான் அக்செப்ட் பண்ணுறேன். ஆனால் அதுக்காக இந்த அளவுக்கு கூட கொடுமைப்படுத்துவாங்களான்னு தெரியல. அந்த அளவுக்கு ஹரி அண்ணியை ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கா. கொஞ்சம் நெஞ்சம் கொடுமைப்படுத்தலை. என் அண்ணி அந்த எந்த டார்ச்சரையுமே தாங்க முடியாமல் தான் அங்கே வந்து இருக்காங்க. அதுவும் இப்போ கன்சீவாக வேறு இருக்காங்கல்ல, அதனால் நீங்கள் அங்கேயே இருந்துக்கோங்கன்னு சொல்லி வீட்டில் கொஞ்சம் பயங்கரமாக சண்டை வந்தது. விக்ரம் மாமா தாலி பிடிச்சி கொடுக்குற ஃபங்க்ஷனுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இல்லை, அந்த அன்னைக்கு தான் பயங்கரமாக சண்டை வந்தது. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அண்ணி நான் அந்த வீட்டிலே இருக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. இப்போது அண்ணி அங்கே இருக்கிறதுனால தான் சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே இருந்துட்டா என் அக்கா அந்த குழந்தைய அழிக்கிறதுக்கு கூட தயங்க மாட்டான். என்னடி சொல்கிற? ஓ அக்காவா? நம்மளோட 5 விரலும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை சந்தியா. என்ன, ஒவ்வொரு மாதிரி தான் ஒவ்வொன்றும். அதே மாதிரி தான் ஒரு வீட்டில் 4 பிள்ளைங்க 5 பிள்ளைங்க பிறந்தாலும் நானும் என் அண்ணனும் ஒரு தனிப்பட்ட விஷயம், என் அக்கா ஒரு தனிப்பட்ட விஷயம். ஆனால் அதில் பலிக்கடவானது என் அண்ணி தான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நானே சொல்லலான்னு நினைப்பேன், அண்ணி இந்த வீட்டை விட்டு நீங்கள் போயிருங்கன்னு. ஆனால் எல்லாத்தையுமே என் அண்ணனுக்காக பொறுத்துட்டு போனாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களால அது முடியல. ஏன்னா அவள் பண்ணுற விஷயம் அப்படி. ஒவ்வொன்றையும் எப்படி சொல்கிறது, ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணி பண்ணுவாள். என் அண்ணினால அதை தாங்கிக்க முடியல. அதனால் நானும் வீட்டில் சண்டை போட்டு கடைசியாக அவளே என் அண்ணியை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டான். அண்ணி இல்லாத வீட்டில் நான் மட்டும் இதுக்கு இருக்கணும். அதனால் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். நான் இவ்வளோ தூரம் என் அண்ணி மேலே பாசம் வைக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குது. ஆனால் அந்த காரணம் என் அண்ணன் வந்ததுக்கப்புறம் தான் வெளியே வரும். அது வரைக்கும் அது யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சே, அந்த பொண்ணு எவ்வளோ கிரேட்டில் 5 அண்ணனுங்களுக்கு தங்கச்சியாக இருந்து அவ்வளோ வசதியான வீட்டில் இருந்து இப்படி ஒரு குடும்பத்துக்கு வந்து இவ்வளோ கொடுமைகளை அனுப்ப வச்சுட்டு அதை வெளியே சொல்லாமல் இருந்திருக்கா பத்தியா? நிஜமாவே வேற லெவல் ரீ. அவள் இடத்துல இருந்து நாளாக இருந்ததுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். ஹரி, நீ இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கியா? இது தெரியாம நான் இருந்திருக்கேன் பத்தியா? நான் எதுக்குமே லைக்ல. அண்ணி சொன்ன மாதிரி நீ அவ்வளவு செல்லமா வளர்ந்த புள்ள. ஆனா உன்னை இந்த அளவுக்கு அந்த நாத்தன கை குடும்பப்படுத்திருக்கால, அவளை இப்போதைக்கு என்னால எதுவும் பண்ண முடியாது. போயிட்டு வந்து வச்சுக்க. சரி, அதை விட இதை உங்ககிட்ட சொல்லிக்கிட்ட மாதிரி நீ காமிச்சிக்காத, ஓகே? சரி, ஓகே. இந்த ஃபைல் கொஞ்சம் செக் பண்ணு. அப்புறம் 1 வீக் நீங்கள் இங்கே இருக்க மாட்டீங்கல்ல, பார்த்துட்டு அப்புறம் எம்டி சார்ட்ட கொண்டு போய் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த டெண்டர் ஃபைல் ரெடி ஆகிடும். எக்ஸ்கியூஸ் மீ. சார் குட் ஈவினிங். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். என்ன இங்கே மீட்டிங்? ஒன்றும் இல்லை சார், அந்த புது டெண்டர் எடுக்கிறேன்னு சொன்னீங்களே, அதுக்கு டெஃபினிஷன் ஃபைல் டைப் பண்ண சொன்னீங்களே, அதான் டைப் பண்ணி மேடம் கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு. ஓகே, அதை 1 வீக் கழிச்சு பார்த்துக்கலாம். ஓகே, நீங்கள் கிளம்புங்க. ஓகே சார். அப்புறம் எல்லாருமே நீ சீக்கிரமாக கிளம்ப சொல்லுங்க. அடுத்த 1 வீக் நாங்கள் 2 பேரும் இங்கே இருக்க மாட்டோம். ஸோ அடுத்த ஆஃபீஸை பார்த்துக்கிறது என் சின்ன தம்பி மகேஷ் தான் வந்து பார்ப்பான். ஓகேவா? அவனுக்கு சாஃப்ட்வேர் தெரியும். ஸோ அவன் தான் அடுத்து ஒரு 1 வீக்கு இருப்பான். ஸோ அவன் மேனேஜ் பண்ணி எல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே? ஓகே சார். ஓகே சார், நான் வரேன். என்னாச்சு? டைம் ஆச்சு, கிளம்பலாமா? நைட்டு 8 மணிக்கு டைம். கிளம்பலாம். ஏதாவது பிரச்சனையா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை, கொஞ்சம்
மூணு ஆ சரி ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே. காரில் வெயிட் பண்ணுறேன். ம். என்னாச்சு இவனுக்கு? ஏன் எப்பயுமே சண்டைக்கு வர மாதிரி தான் உள்ளே வருவான், வந்துட்டு ஒரு மாதிரி பம்மிட்டு போகிறான். என்னமோ சரி, நம்ம கிளம்பலாம். என்னடி டைம் என்ன ஆகுது? இந்நேரத்தில் வீட்டில இருந்து கிளம்பி வந்துட்டு என்ன? நான் தான் அவங்கள அமுச்சு வச்சுட்டு ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னேன்ல, உங்களுக்கு 8 மணி ட்ரெயின், இப்போ மணி 6:45. என்ன கையில் கிஃப்ட்டு? யாருக்கு? எனக்கா? ஆமாம், கிஃப்ட் ஒன்று தான் உனக்கு குறைச்சல். மூஞ்ச பாரு. ரொம்ப பண்ணாது என்ன? டேய் சொல்கிறத கேளுடா. இவன் ஒருத்தன். இது சந்தியாவுக்கு கிஃப்ட். அன்னிக்கா? எதுக்கு? பாம் ஏதாவது வச்சிருக்கியாடி? காமெடி பண்ண ட்ரை பண்ணுறேன் தெரியுது, பட் சிரிப்பே வரல. சரி, நான் காமெடிலாம் பண்ணல. எதுக்கு அந்த கிஃப்ட்டு சொல்லு. இது எதுக்குன்னு அவ பிரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம், அதாவது அவகிட்ட கொண்டு போய் இந்த கிஃப்ட் நீ பத்திரமா சேர்த்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன். அப்படி அதுக்குள்ள என்னதாண்டி இருக்கு? நான் தான் சொல்றேன்ல, நான் சொன்னா கேட்க மாட்டியா? என்கிட்ட கூட சொல்ல மாட்டீங்களோ? டேய் லூசு, உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு எதுவும் இல்லை. அதாவது எப்படி சொல்றது, ஒரு மாதிரி இன்டைரக்டா சொல்லணும்னா, சரண் சந்தியா லைஃபுக்கான ஒரு கிஃப்ட் தான். ஓகே. இந்த ஊட்டிக்கு போற ஒரு வாரத்துல அவங்க 2 பேரும் அவங்க வாழ்க்கையை தொடங்கணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் நைட் நடக்குது நடக்கல, ரெண்டாவது விஷயம் ஒருத்தருக்கு ஒருத்தர் 2 பேரும் புரிஞ்சுக்கணும். அதுக்கான விஷயத்தை தான் இதுக்குள்ள நான் வச்சிருக்கேன். முருகா, என்னையும் குழப்பு, பார்க்குற சப்ஸ்கிரைபரையும் குழப்பு. என்னதான் பண்றதுன்னு எனக்கு தெரியல. சரிம்மா குடு. நான் ஏதாவது பண்ணா அதில் அர்த்தம் இருக்கும், உனக்கு தெரியாதா? புடி. என்னால் அங்கே வர முடியாது. சந்தியா கிட்ட பேசி ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது. ஃபோன் பண்ணுறேன், பட் எடுக்க மாட்டான். எதுவும் கோவமா என்னன்னு எனக்கு தெரியல. அவகிட்ட பேசணும்னு ஆசையாக இருக்குது. சரி பரவாயில்ல, கொஞ்ச நாள் அவகிட்ட பேசாமல் இருக்கிறது தான் சரி. இந்த கிஃப்ட்டை பத்திரமா கொண்டு போய் என் அக்கா கிட்ட சேர்த்து. என்ன கிஃப்ட்டுன்னு கண்டிப்பாக சரண் நோண்டுவான். எப்படியும் நீ தான் ட்ரெயின் ஏற்றி விட போவேன்னு எனக்கு தெரியும். நீ போயா இல்லை மற்றவங்க போனாலும் நீயும் கூட போ, புரியுதா? சரண் முன்னாடியே வச்சு நான் கொடுத்ததா சந்தியாட்ட கொடு. அதுக்கு மேலே நடக்கிறத நான் சொல்கிறேன். ஓகே. அப்புறம் அவங்க 2 பேரும் கிளம்புனதும் எனக்கு ஃபோன் பண்ணு, புரியுதா? நாளைக்கு மார்னிங் நேரில் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகேவா? சரி, இப்போ நான் கிளம்பட்டுமா? உனக்கு இருக்கிற அதே கொதிப்பு தான் எனக்கு இருக்கு. நீ பண்ண தப்போ நான் பண்ண தப்போ அவங்க வாழ்க்கையை பாதிச்சிருச்சு. அதுக்கு எந்த விதத்துலையும் நம்ம காரணமா இருந்துடவே கூடாதுன்னு நீ நினைக்கிற, புரியுதா? எனக்கு அது நல்லாவே புரியும். நீ உன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறேன்னு புரியும். அப்படி இந்த கிஃப்ட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. நீயே சொல்ற வரைக்கும் நான் இதை கேட்க மாட்டேன். ஓகேவா? நான் இருக்கேன். கண்டிப்பா சரணி சந்தியாவையும் சேர்த்து வச்சிரு. வாணி, இப்பதான் வர்றேன். சாரிடா, கொஞ்சம் டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன். நீங்க கரெக்டா வீட்டுக்கு வந்துட்டீங்கல்ல, நம்ம இடத்த பார்க்கறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆமாண்ணா, கரெக்டாக இடத்த கண்டுபிடிக்க முடியல. சரி எப்படியோ பார்த்தாச்சு. அவர்கிட்ட அதை பற்றி நாளைக்கு பேசிக்கலாம். நீ இப்போதான் வர, என்னாச்சு? நான் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டியா? ஆமாட குட்டிமா, இன்னைக்கு ரொம்ப டிராஃபிக். அதை விட சரணி சந்தியாவையும் இன்னைக்கு ட்ரெயின் வேற ஏற்றி ஒண்ணும்ல. ஆமாண்ணா. சரி, இப்போ உள்ள போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகும் முதல்ல. அது சரி, உன் அண்ணி எங்க? நான் சொல்ல வேணாம்னு தான் நினச்சேன். ஆனால் நான் சொல்லலைன்னா கண்டிப்பாக உங்கள் 2 பேருக்குள்ள சண்டை வந்துடும். அது ஒன்றும் இல்லை. அன்னைக்கு மதியானத்து வந்து ரொம்ப பயங்கரமான தலைவலி, அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல. நானும் இதோட 6 டேப்லெட் கொடுத்துட்டேன். என்னது, தலைவலியா? ஆமாண்ணா, டேப்லெட் கொடுத்து அவங்களுக்கு சரியாகலை. அப்புறம் அம்மா ஆவி பிடிக்க சொல்லிச்சு, என்னென்னமோ பண்ணி பார்த்தோம். எதுவுமே சரியாகாத மாதிரி தான் இருந்தாங்க. இப்போ தூங்கிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. நீ போய் பாரு, நீ போய் அண்ணியை பாரு. அம்மா தனியாக கிச்சனில் வேலை செய்கிறாங்க. கனிக்குட்டிக்கு ரொம்ப ஃபீவர் அடிச்சதா, அதனால ஆதிரா அண்ணியும் விஜய் அண்ணனும் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க. அவங்க வர்றதுக்கு லேட் ஆகும். நீ போய் அண்ணியை முதல்ல பாரு. என்னாச்சுன்னே தெரியல, எல்லாம் ஒரு மாதிரியாக தான் இருக்காங்க. சரிடா குட்டிமா, சரி பார்த்து மெதுவாக வேலை செய். சரிண்ணே, நீ போ. அனிதா, வாங்க சார். என்னாச்சுமா? ஏதோ குட்டிமா தலைவலிங்கிறா, ஏதாவது ப்ராப்ளமா? ஒன்றும் இல்லைங்க, வெளியே அங்கங்கே போயிட்டு வந்தோம்ல, அந்த வெயிலில் தலைவலி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதான். ஆனால் என்ன, கொஞ்சம் ஸ்டாப் ஆகாமல் வலிச்சிட்ருக்கு. ஹாஸ்பிட்டல் ஏதாவது போகலாமா? ஐயோ, தலைவலிக்கு யாராவது ஹாஸ்பிட்டல் போவாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் என்ன இப்போ தான் வரீங்க? அது டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன், அதான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ரொம்ப பெயினாக இருந்தால் வேணால் ஹாஸ்பிட்டல் போகலாம்.
ஏன் தலைவலிக்கு ஹாஸ்பிட்டல் யாரும் போக மாட்டாங்களா? ஐயோ சார், சிரிச்சிருவாங்க சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ரெஸ்ட் இல்லாதனால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். நைட்டு தூங்கி எழுந்திரிச்சு காலையில் பார்த்தா நல்லாயிரும். இப்போ தானே வந்திருக்கீங்க, போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாங்க. போங்க, ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு போய் சாப்பிடுங்க போங்க. நீங்க என்ன சாப்பிடலையா? எனக்கு பசிக்கலைங்க, நிஜமாக ரொம்ப தலைவலிக்குது. அதனால் பசியெல்லாம் இல்லை. எனக்கு இப்போ ரெஸ்ட்டு தான் தேவை. நான் தூங்கி எழுந்திரிச்சேன்னா சரியாயிடும். ஆச்சல் அடிக்குதா? சாரி. என்னதான் நான் வெளியே நடித்தாலும் நடிக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ள உன் மேலே ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்குது. அதனால தான் நீ பண்ணுற சின்ன சின்ன விஷயத்த கூட என்னால் தாங்கிக்க முடியல. ஆனால் ஃப்ராடு, உனக்கு ஒன்றுமே புரியல. புரியவே வேணாம், போட. இப்போ நான் ஏன் அழுகணும்? அழுகக்கூடாது. அவன் மேலே எனக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கிற மாதிரி அவனுக்கும் என் மேலே ஈர்ப்பு இருக்கு இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு பார்த்துடலாம். அன்னைக்கு இந்த டெடி இங்கே தான் இருக்கும். உனக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லைனா அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியலனா வெளியே போயிடுன்னு சொன்னாங்கல்ல. இப்போது இந்த டெடியை இந்த பேக்குக்குள்ளே எடுத்து வச்சு பூட்டி வைப்போம். அவன் கண்டிப்பாக பேக்கை ஓப்பன் பண்ணி பார்ப்பான். அப்படி அவன் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த டெடியை அவன் தூக்கி எறிஞ்சிட்டானா அவன் கண்டிப்பாக என் மேலே, அவனுக்கு என் மேலே ஒரு ஃபீல் இருக்குன்னு நான் நினச்சிக்கிறேன். அப்படி இந்த டெடியை உள்ளே வச்சானா என்றைக்குமே சந்தியா அவனுக்கு சொந்தம் இல்லைன்னு நினச்சிக்கிறேன். ஏய் சந்தியா, வந்துட்டான். சரி, வச்சுட்டு என்ன பண்ண? டேய், நான் சாரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் இந்த சைடு இருக்கேன், நான் வரேன். ஓகே ஓகே. என்ன ஜிப்? உங்ககிட்ட ஒன்னே ஒன்று மட்டும் சொல்கிறேன். என்ன, உன்னை விட்டு போனதை நினச்சிக்கிட்டு உன் கூட இருக்கிறவங்கள நீ கஷ்டப்படுத்தாத. அதோட வழி நீ அங்கேருந்து பார்த்தாதான் உனக்கு புரியும். டே சரண், ஏற்றுக்க முடியாதுதான். ஆனால் இதுதான் வாழ்க்கைனா ஏற்றுக்கிட்டு தாண்டா ஆகணும். நிழலை விட்டு நெஞ்சத்துக்கு வா. மிருதுலாவை விட சந்தியா உன்னை நல்லா பார்த்துப்பா. உன்னை நிறைய லவ் பண்ணுவா. தூக்கி எறிகிறது கஷ்டம்தான், இருந்தாலும் அதை விட நமக்கு பெஸ்ட்டாக ஒன்று கிடைக்கும் போது இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ஆயிரும். கொஞ்ச நாள் ஆகும். என்ன, அதுக்காக சந்தியாவை கஷ்டப்படுத்தாது. அந்த வழி என்னன்னு அவங்களோட இடத்துல உன்னை வச்சு பாரு, அப்போ உனக்கு அது புரியும். எதுக்கு இப்படி பார்க்குறான்? ஒருவேளை உள்ளே இருக்கட்டும்னு வச்சிருவானா, இல்லை தூக்கி போட்டுருவானா? என்ன பண்ண போகிறான்? ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறானோ? ஆமாம், நான் ஏன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்? அவன் அவன் என் புருஷன் தானே. புருஷன்கிட்ட எதிர்பார்ப்பு இருக்கணும் தானே. என்னடா பண்ண போகிறேன்? ஒன்றுமே புரியல. நாளைக்கு என் கூட வாழ்ந்து முடிச்சதுக்கப்புறம் அவ கூட வாழ்ந்த மாதிரி தானே என் கூட நீ வாழ்ந்திருப்பேன்னு என்கிட்ட சொல்லுவேன். அதுக்கு நான் செத்தே போயிடுவேன்டா. நினைச்சது கிடைக்கலனா கிடைச்சத நினைச்ச மாதிரி அமைச்சுக்கோ சரண். என்ன தூக்கி போட்டுட்டா? சரண், என்னாச்சு? ஏய் சரண், எனக்கு உன் கஷ்டம் புரியுது. உன்னால அவ்வளோ சீக்கிரத்தில் மிருதுலாவை தூக்கி போட முடியாதுதான். ஆனால் அவளை விட்டுட்டு என்ன நீ ஏற்றுக்கிட்டா, உன் கூட கடைசி வரைக்கும் நான் இருப்பேன். உலகே அழிஞ்சாலும் உன்னுருவம் அழியாதே. உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் பிரியாதே. உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணி. சரண், சாரி ஏதோ ஒரு எமோஷனல். பரவாயில்ல, இருக்கட்டும். ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஏதாவது எடுத்து வைக்கலனா வச்சுக்கோ. எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சிட்டீங்களா? இன்னும் ½ hour ட்ரெயின். இப்போ கிளம்புனா தான் சரியா இருக்கும். கிளம்பலாமா? கிளம்பலாம். தப்பாக நினைக்காத. அன்னைக்கு அந்த டெடி இங்கே எதுக்கு இருக்குன்னு சொன்னதுக்கு
அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன்னு என்கிட்ட சொன்னேன். இப்போ ஏன் அதை அங்கே தூக்கி போட்டேன்? எடுத்து வச்சு கொண்டு வரலாமே. தேவையில்லை, நான் வெளியே வெயிட் பண்றேன், சீக்கிரமா. இன்னமும் அழுதுட்டு இருக்க என்ன? ஒரு நிமிஷம் பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கவும் ரொம்ப பயந்துட்டாங்க. ரொம்ப சளி பிடிச்சிருந்தா அப்படிதான் இருக்கும். அதான் இப்போ இன்ஜெக்ஷன் போட்டாச்சுல, இனி பனியில வைக்காம கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோ, ஓகேவா? ஒன்றும் இல்லை, அழுகாது. ஏங்க இங்கேயும் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இனி யாரும் சரண் சந்தி அவங்களும் கிளம்பிருப்பாங்கல்ல. அவங்க கிளம்பினா கிளம்பிட்டு போறாங்க, போன்ல கூட பேசிக்கலாம். நமக்கு நம்ம பாப்பா தான் முக்கியம், புரியுதா? சரண் ஒன்றும் நினைச்சுக்க மாட்டேன். அவர் ஒன்றும் நினச்சிக்க மாட்டார் தான். இருந்தாலும் இப்போ கூட குடும்பத்தை பத்தி தான் யோசிக்கணுமா? என்ன சொல்லணும்னு தெரியல. சரி, வீட்டுக்கு போலாமா? நீ இன்னும் சாப்பிடல. நம்ம ஹோட்டல் போய் சாப்பிட்டுட்டு மெதுவா வீட்டுக்கு போலாம், புரியுதா? அதுக்குள்ள அவங்க கிளம்பிடுவாங்க. நம்ம நாளைக்கு போன்ல பேசிக்கலாம். பசிக்கலைங்க, சாப்பாடுலாம் வேணாம். முதல்ல இனி பாப்பாவை நல்லா பார்த்துக்கணும். இந்த டைம்ல அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. அதெல்லாம் பாத்துக்கலாம். இப்படியே சாப்பிடாம போவியா? உன்னை சாப்பிடாம வீட்டுக்கு அனுப்புவேன். வா, சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போலாம். அதாவது ஒரு தாயா இருந்து உன் தவிப்பு எனக்கு புரியுது, புரியுதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் இருக்கேன், போலாமா? என்னடா சரண், ஹனிமூன் போற போல பார்த்தா எப்படி தெரியுது? சும்மாடா ஓட்டுனேன். சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. என்ன உங்களை வழி அனுப்பி வைக்க எல்லாரும் இருக்கணும்னு நினச்சோம். ஆனால் திடீர்னு கணிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால விஜய் அண்ணனும் வா அண்ணியும் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிருக்காங்க. அத்தை பரவாயில்ல, இருக்கட்டும். இதுல என்ன இருக்கு? நாங்க என்ன பிக்னிக்கா போறோம்? ஆமா, என்ன ஹனிமூன் என்ன? ஏமா உன் வாயை வச்சுட்டு கொஞ்ச நேரம். சரண் என்ன சரண், நிறைய பிளான் போட்டு வச்சிருக்க. அது எதையும் வாயை திறந்து வெளியே சொல்லிடுறதுன்னு சொல்றேன். டேய், நீ ஒருத்தனே போதும்டா. அதான் தெரியுமேடா சரண். டேய் ஏன்டா சும்மாவே இருக்க மாட்டேன்? முதல்ல அந்த குண்டு மாவு சும்மா இருக்க சொல்லுங்க, நான் என்னையில இருக்க சொல்லாது. டேய் ஹரி, இந்த குண்டமான் கூப்பிடாது. ஏன் கூப்பிடக்கூடாது? எதுக்கு கூப்பிடக்கூடாது? நீ தானே கூப்பிட்டு இருந்த. சொல்லப்பட நீ தான் முதல்ல ஆரம்பிச்ச. எங்கது லாஸ்ட்ல போறது நீ தடிமாடு தூங்க போயிருச்சுன்னு நினைக்கிறேன். நீ தான் முதல்ல ஆரம்பிச்ச. அதெல்லாம் முடியாது. ஏன் எது கூப்பிடக்கூடாது? அப்படித்தான் கூப்பிடு. இனி அப்படி கூப்பிடாத, அவ்வளவுதான். டேய் என்னடா புசுக்கு ஞானோதயம் ஏதாவது வந்துருச்சா ஹனிமூன் போறனால? இல்ல ஹரி, இனிமே உன்னை நான் அப்படி கூப்பிட மாட்டேன், ஓகே? உடம்பு பார்த்துக்கோ, குழந்தைய நல்லா பார்த்துக்கோ, புரியுதா? ரொம்ப வேலை செய்யாத. ஒரு வாரம் தான் இருந்தாலும் நல்லா பார்த்துக்கோ. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து விழுந்து விழுந்து கவனிச்சோம். முதல்ல உன் பொண்டாட்டி கவனிடா. வாய் மூடு. வாய் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ. பொண்டாட்டி சொன்ன மாதிரி நான் தூக்கிட்டு போயிடும். டே வர நீ என்கிட்ட சண்டை போடுற மாதிரி பேசிட்டே. சரி, சண்டை போடாதீங்க, சும்மா இருங்க. சரி சரண் சந்தியா, ஊட்டி போறீங்க. என்ஜாய்மெண்ட் இருக்கிறத விட சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேவா? ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, புரியுதா? சரண், இங்க சண்டை போடுற மாதிரி அங்க போய் சண்டை போடாத, புரியுதா? இந்தாமா சந்தியா, உனக்கு துணையா சரணும், சரணுக்கு துணையா நீயும் இருங்க, ஓகேவா? என்ன பிரச்சனைனாலும் உடனே ஃபோன் பண்ணு. ஆமா, இவன் வந்து டீட் வச்சிருப்பான். குண்டமா உன்னை வாய் மூடுன்னு சொன்னேன். டேய் அப்படி கூப்பிடாதடா. ஒன்னும் சரியில்லடா. என்னடா திடீர்னு ஞானோதயம் ஏதாவது வந்துருச்சாடா? இல்ல குட்டிமா, இனிமே அண்ணன் அப்படி கூப்பிட மாட்டேன். டேய் என்னடா சீரியஸா பேசுறியா? டேய் என்னடா, நான் போயிட்டு வந்து சொல்றேன். ஏதோ 7 இழுத்து வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். சரி போறதெல்லாம் சரி. சரி நான் டீசெண்டா பேசுறேன். இதுக்கு முன்னாடி என்னடா சாக்கடைக்கு விழுந்து வந்து பேசுனியாச்சா? லாஸ்ட் தடி படுத்து தூங்கிட்டு செவனி விட்டு எழுப்பி கூட்டி வரவாடா. இப்ப நீ அடி வாங்கிட்டு ஓட போற என்ன? வாய முடிக்கு பேசாமே இருக்கிறது இல்ல, லொடன்னு. அதெல்லாம் அப்படியே பேசுவோம் போ. அம்மா அன்னிக்கு தலைவலின்னு சொன்னீங்க, என்ன? என்னதான் அனிதாக்கு தலைவலியா? என்னப்பா சொல்ற? ஆமாம்மா, அது மதியானம் மாப்பிள்ள சொன்ன இடத்துக்கு போயிட்டு வந்தோம்ல, அப்போ வெயில் ரொம்ப மதியானம் அடிச்சது, அதனால தலைவலி வந்திருக்கும் போல. இப்போதான் டேப்லெட் எல்லாம் கரெக்டாக மெடிக்கலில் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். ஹாஸ்பிட்டல் வாங்கன்னு சொன்னதுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால டேப்லெட் மட்டும் கொடுத்து ஒரு கிளாஸ் பால் கொடுத்து தூங்க வச்சுட்டு வந்துட்டேன். தூங்குறாங்க. காலையில சரியாகணும்னா என்கிட்ட ஒரு ஹாஸ்பிட்டல். வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. யாருமே எதுவுமே சொல்ல. நீங்க தான் மதியானம் எதுதோ பண்ணதோ சொல்லி ஹரி அதெல்லாம் உருட்டு. யாரி ஊட்டிட்டே இருப்பியா? வேலை பண்றதடி. சரி நான் பாத்துக்கிறேன். நீ சொல்லிட்டீல, தூங்கிட்டாளா? ஆமாம்மா, அது கொஞ்சம் ஹெவியான டேப்லெட்டு ப்ளஸ் வந்து ஒரு ஸ்லீப்பிங் டேப்லெட்டு வாங்கி கொடுத்தேன். ஏன்னா தூங்க முடியாத தலைவலி இருந்தா, அதனால ஒரே ஒரு ஸ்லீப்பிங் டேப்லெட்டு தூங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நீ போய் பார்த்து போய் விட்டுட்டு வா, நான் பாத்துக்கிறேன். மா இல்லை, ஒரு நிமிஷம் மகேஷ், நீ மட்டும் போயிட்டு வா. ஏன்னா அண்ணனும் இல்லை, அனிதாவுக்கு வேற கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால நான் வீட்டில் இருக்கேன். நீ போய் விட்டுட்டு வந்துடுறியா? சரண் சந்தியா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, நாங்கள் போய்க்கிறோம். பரவாயில்ல மாமா, இருக்கட்டும். இல்லைம்மா, யாராவது அனுப்பி வைக்க வரணும்ல, ப்ளீஸ் தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னால் இப்போ வர முடியாத சுச்சுவேஷன்.
அதான் பரவாயில்லண்ணா, நான் பாத்துக்கிறேன். நீங்க வீட்டுல இருங்க. அம்மா அப்பா அப்போ கிளம்பட்டும். சரிப்பா, பார்த்து பத்திரம். சரண், சந்தியா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஓகே. சந்தியா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்தில் இருக்குல்ல? இருக்குங்க அத்தை. என்ன சொன்னாங்க? அது எதுக்கு உனக்கு வாய் முடிக்கல? எப்படி சொன்னாங்க? சொல்ல போய் அக்காய்க்கு உப்பு பத்தலன்னு சொன்னாங்கடா. எருமை சொல்லுடா, எருமையே நன்னன் பெரிய எருமை இருக்காதுடி, பல்ல உடைச்சு. சரிம்மா, பார்த்து பத்திரமா கிளம்புங்க. டேய் கொண்டு விட்டுட்டு வந்துரு. சரிங்கண்ணா. டேய் சரண், போலாமா? போலாமா? போலாம்டா. டேய் என்ன சரணு, போலாமான்னு கேட்கறதுக்கே அங்க சிக்னல் கேக்குது. போயிட்டு வரும்போது கண்டிப்பா பச்சை லைட்டுன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு என்னையும் வாந்தி எடுக்க வைக்கிறேன்னு சொன்னில, போயிட்டு வரும்போது முன்னாடி வாந்தி எடுக்க வச்சிருவோம் போல. வர வர மகேஷுக்கு வாய் ரொம்பதான். என்ன பண்றதுன்னே தெரியலீங்கண்ணா, அதிகமாயிட்டே வருது. வாயில சாணி கரைச்சு விட்டுங்க. அண்ணி, அனிதா அன்னைக்கிட்டே சொன்னேன் எனக்கு சீக்கிரமா ஒரு மருமகளையும் மருமகனையும் பெற்று கொடுங்கன்னு. ஆனா இப்ப நீங்க தானே ஹனிமூன் போறீங்க. சோ உங்ககிட்ட சொல்லி வைப்போம். எதுக்கு காசாப்படமா சொல்லி வைப்போம். சீக்கிரமா என் குழந்தை வெளியே வர்றதுக்குள்ள எனக்கு ஒரு மருமகளோ மருமகனோ பெற்று வச்சிருங்க. அதாவது சீக்கிரமா பெற்று கொடுங்கன்னு சொல்லு. மூஞ்சியில் என்ன தெரியுது? உன்னை பொறுத்தளவுலையும் என்னை பொறுத்தளவுலையும் நம்ம 2 பேர் போகிறது நம்ம ஆஃபீஸோட பிஸ்னஸ்க்காக மட்டும்தான். மற்றபடி அங்கே எந்த என்ஜாய்மெண்ட்டும் இல்லை. ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு எதுவும் தெரிய போகிறதில்ல. சரி போலாம். சரிங்கண்ணா, கிளம்புறோம். அண்ணி உடம்பு பார்த்துக்கோங்க. ஓகே. தலைவலி சரியில்லைன்னா காலைல ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க. அப்புறம் விஜயநகர் நான் ஃபோன் பேசிக்கிறேன். எல்லாத்துக்கும் போயிட்டு வரோம். பாய். குட்டிமா பாய். பாய்ண்ணா. பாய் அண்ணி. பாய். பாய் அத்தை மாமா மாமா எல்லாத்துக்கும் பாய். டேய் எனக்கு சொல்லல, மூடிட்டு வாடா. டேய் என்னது கிஃப்ட்? உனக்கு நெக்ஸ்ட் மந்த் பர்த்டே வருது இல்லடா, அதான் இப்பவே அட்வான்ஸா கிஃப்ட் கொடுக்கல. மூஞ்ச போயிட்டுருவேன். என்னடா உனக்குலாம் எவன் கிஃப்ட் கொடுப்பான்? உனக்கு இல்ல, இது என் அன்னிக்கு. எனக்கா? எனக்கு எதுக்கு மகே? அண்ணி, நீ கேட்ட கேள்வி நியாயமான கேள்விதான். உங்க இடத்துல வேற யாரா இருந்தாலும் இந்த கேள்விதான் கேட்டிருப்பாங்க. ஓகே, நான் உங்களுக்கு சொல்றேன். டேய் பொடி வச்சு பேசாம என்னன்னு சொல்லு. அண்ணி அது ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நான் வேலை முடிச்சுட்டு வரும்போது மிருதுலா அவங்கள பார்த்தேன். மிருதுலாவையா? எதுக்கு? இல்ல, வரும்போது பார்த்தேன். அவங்க இந்த கிஃப்டை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. எனக்கா? அவ எதுக்கு இவ்வளவு கிஃப்ட் கொடுக்க சொன்னா? டேய் அதான் உனக்கானது இல்லைன்னு ஆகி போச்சுல, அப்புறம் என்ன? நீ பேசாம நில்லு. டேய் ஏன் பொண்டாட்டி, சாரி, இவளுக்கு எதுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்? அதான் தொண்டை வரைக்கும் வந்துருச்சுல, அப்புறம் என்ன ஓவரா சீன் போடாதடா. டேய் என்னன்னு சொல்லுடா. சரியான ஒரு அவசரம் கொடுக்க. நீ இவங்க கூட தான் எப்படித்தான் ஒரு வாரம் நிற்க போறீங்களோ. இல்ல என்ன இதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் அவங்கள பார்த்தேன். வர வழியே இதை என் அக்காவிட்ட கொடுத்துட முடியுமான்னு என்கிட்ட கேட்டாங்க. சரி என்கிட்ட கொடுங்க, நான் போய் கொடுத்துறேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். அவ்வளவுதான். இந்தாங்க அண்ணி, இந்த கிஃப்ட் உங்களுக்கு சேர வேண்டிய. என்ன எதுவுமே புரியாம? நீ எனக்கே அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. நீ உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது பிரிச்சு பார்த்துட்டு ஒரே ஒரு ஃபோன் மட்டும் பண்ணுவீங்களா? ஓகே. சரிங்க நீ. சரி சரண், நல்லபடியா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஓகேவா? சரண், அண்ணன் சொன்ன மாதிரி என்ஜாய்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு சேஃப்டியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ஜாய் பண்ணுங்க, வேணான்னு சொல்லலை. அதை விட ரொம்ப கவனமாக இருங்க. ஓகேவா? அண்ணி என் அண்ணனை பார்த்துக்கோங்க. கேட்கலாம், இவனதுக்கு நான் பார்த்துக்கணும்னு டாமஞ்சேரி சண்டை போடுவீங்களே, போட்டு போட்டு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம பார்த்துக்க. சரி, ட்ரெயின் வருது, பார்த்து பத்திரமா போங்க. ஓகே? டேய் மிஸ் யூடா. எனக்கு எதுக்கு மிஸ் யூ? நானும் பொண்டாட்டியா? டேய் நீ என் தம்பிடா, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்டா. ஐ லவ் யூடா. கருமம். சரி, நீ ஐ லவ் யூ போட்டதெல்லாம் போதும், நீ மூடிட்டு போடா போ. சரி வரோம், பார்த்துக்கோ. என்ன ஏதாவது ஒன்றா கால் பண்ணு. ஓகே? சரி பாய். ட்ரெயின் வந்துருச்சுடா, விட்டு மேலே ஏற்றிட போறேன்டா, போடா. சரி நீ ஏறி போய் சீட் நம்பர் வீட்லேயே சொன்னல, அங்கே போய் உட்காந்துரு. நான் போய் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்துடுறேன். அண்ணி அன்னைக்கு சொன்னது தான் இன்னைக்கும் சொல்கிறேன். ஹனிமூன் உங்களுக்கும் விருப்பம் இல்லை, அவனுக்கும் விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும். சும்மா நான் கலாய்ச்சிட்டு இருக்கேன், அவ்வளோ. ஆனால் நீங்கள், அதாவது உங்கள் ஒருத்தரால் மட்டும்தான் என் அண்ணனை பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும். வேறு யாருனாலையும் முடியாது. அதுக்கு இந்த ஹனிமூனை ஒரு சான்ஸாக எடுத்துக்கோங்க. இதில் ஒரு செல்ஃபிஸ் இருக்கலாம், இருந்தாலும் எனக்கு என் சரணோட வாழ்க்கை முக்கியம். சரி, நீங்கள் என் தங்கச்சியை பார்த்துக்கோங்க. நீங்கள் சொன்னாலும் சொல்லலைனாலும் அவளை நான் தான் பார்த்துக்க போகிறேன். ஐ மீன் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. இல்லை பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன். அவள் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தா, என்னால் எடுக்க முடியல. நான் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். ஓகே? ஓகே
அவர் வந்துருவாரு. நான் போறேன், போயிட்டு வரேன். சாரி. சரிங்க. இந்த ஊட்டி போறது எனக்காக இல்லை, அவனுக்காக இல்லைன்னு எங்க 2 பேத்துக்குமே தெரியும். ஒருவேளை விதி ஏதாவது விளையாடிடுச்சுன்னா, அப்படி விளையாடினாலும் தப்பில்லையே. நானும் அவனும் புருஷன் பொண்டாட்டி தானே. ஏய் சந்தியா, ஆ பாத்து வைடி கால அங்க பாரு, ஒரு திண்டு மாதிரி இருக்கு பாரு. பாத்து. தேகங்கள் பரிமாற உள்ளங்கள் இடமாறும் பேரின்ப பூஜைகளே பெண்மைக்கு பரிகாரம் இல்லாமலும் தென்றல் சொல்லாமலும் நம் நெஞ்சுக்குள் இப்போ ஒரு லட்சம் பூ மலரும் குளிருது உயிர் குளிருது காதல் உறவாடி நகருது ஒரு விரல் நகருது மோட்ச வழி தேடி கடலரை தீப்பிடித்தால் நீங்களின் கனவுகள் கலைவதில்லை. பாத்து வர மாட்டியா?